ஏய் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. நம்ம எப்பவுமே மீட் பண்ற ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் வாயேன். A few minutes later. ஏய் என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் சொன்ன? ஆமாடா வீட்ல மாட்டிட்டேன்டா நானு. மாட்டிட்டியா? ஒன் ஹலோ, எடுங்க. ஹலோ அப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண அவங்க வீட்டுல மாட்டிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு கூட்டி நான் ஓட போறேன். ஆமா, நீங்களும் பார்த்தாலும் எங்கேயும் ஓடிடுங்க சரிங்களா? ஆமா, வீட்டுக்கு வந்துடாதீங்க ப்ளீஸ், வைங்க. ஹலோ மச்சான், உன் ஊர்ல சசிகுமார்னு ஒரு அண்ணா இருக்காருன்னு சொன்னீங்க. ஆமா மச்சான், அதான் லவ் பிரச்சனை வந்து பஸ் ஏற்றி விட்டு செயின்லாம் பிடிங்கி கொடுப்பாருன்னு சொன்னீங்க. ஏன் அவர்கிட்ட சொல்றேன் லவ் பிரச்சனை ஆச்சுட்டா. அப்ப நம்ம ஸ்பாட்டுக்கு போய் கூப்பிட்டா அவர் வந்துருவாரா? ஏன்னா 3 பேர் ஒரு சும்மாவா? ஓகே மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ஓகே சரி, உன் ட்ரெஸ் சொல்ல. இவனுக்கு என்ன ஆச்சு? மென்டல் ஏதாவது போட்டுச்சா? 1 hour later. ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரெஸ் நீ போட்டுட்டு உன் ட்ரெஸ் வீட்டுல தள்ளி கொடுத்து வா. இன்னைக்கு இப்பவே கிளம்புறோம். எங்க போறதுக்கு? பீச்சுக்கா இல்ல சினிமாக்கா? பீச்சுக்கா சினிமாக்கா? ஏய் நம்ம ஓடி போறோம்டா. நம்ம லவ் பண்ணி மாட்டிட்டோம் வீட்டுல. எதுக்குடி அடிச்ச? உன்கிட்ட யாரா சொன்னா நான் லவ் பண்ணி மாட்டிட்டேன்னு? அப்புறம் மாட்டிட்டேன்னு சொன்ன. நான் தம் அடிச்சு மாட்டிட்டேன். Flashback. ஏய் நம்ம லவ் மேல சத்தியம் பண்றாங்க. குடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு. நாளைக்கு நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்காக. சைட் அடிச்சிட்டு இருக்க? ஆன்டி சைட் அடிக்கல, நீ தம் அடிச்சு மாட்டினல, அது வீட்டுல பேசி எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும், நீ மூடு. ஆல்ரெடி இப்படிதான் ஒரு தடவை சரக்கு அடிச்சு எங்க வீட்டுல மாட்டினேன், அதையே சமாளிச்சுட்டேன். இத சமாளிக்க மாட்டேனா? நீ என்ன பண்ண, போயிட்டு நீ வாங்கல ஆசை ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸ கடையில கொடுத்துட்டு வரும்போது எனக்கு ஒரு கூலி பாக்கெட். ஓகே? கூலி அன்னைக்கு என்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ண, தண்ணி அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாதுன்னு. இப்ப நீ கூலிப்லாம் கேக்குற? அது உனக்குடா, எனக்கு இல்ல. போ போயிட்டு சீக்கிரமா வாங்கிட்டு வா. வாய் நம்ம என்னங்க கொடுமையா இருக்கு. கூலிப் கடை எங்க இருக்கு? புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை.